அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தயவு செய்து பத்திரிகையினுடைய பரபரப்புக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் நான் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது. அது மாதிரி எந்த செய்தியும் இல்லை. நான் தொடர்ந்து ஒரு 4 நாட்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில முழுமையாக காலையில 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் போய் நான் வாக்களித்த என்னுடைய வாக்காளர் தெய்வங்களுக்கு, மக்களுக்கு நான் நன்றியை செலுத்திவிட்டு நேற்று தான் அந்த நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்வு நேற்று இரவோடு தான் முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு ஒரு 4 நாட்களுக்கு புதுக்கோட்டைக்கு வராம இன்றைக்கு தான் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகருக்கு இன்னைக்கு வந்தேன். நான் ரொட்டீனா என்னுடைய முகாம் அலுவலகம் பெரியார் நகர் ரொட்டீனா வந்தேன். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களும், மாநில கட்சியுடைய பொறுப்பாளர்களும், அதே போல நகர கழகத்துடைய செயலாளர்களும், பேரூராட்சி ரொட்டீனா என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னிடத்துல அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இவ்வளவுதானே ஒரே இதுல நீங்க பத்திரிகையாளர்கள் இப்படி திரண்டு என்னிடத்துல பேட்டி எடுக்கிற அளவுக்கு எந்த நிகழ்வும் இல்லை. இல்ல, அது என்ன நம்ம கட்சி அலுவலகம், அது பெருந்தன்மையா ஒப்படைச்சு கட்சி அலுவலகத்துல உள்ள நிர்வாகிகள் அதிகமா இல்ல, இங்க அனைத்து நிர்வாகிகளும் இங்க இருக்காங்க. நீங்க என்ன இல்லைங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், இது ஆலோசனை இல்லைங்க. விஜயபாஸ்கர் ஒரு இளம் வயதுல 26 வயதுல சட்டமன்ற உறுப்பினரா ஆனேன். தமிழகத்திலே ஒரு இளமையான வயதுல நான் சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கே தெரியும், 2001 சட்டமன்ற உறுப்பினராகி 5 முறை நான் தேர்தல் 5 முறையும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த முறை 62,073 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறேன். எப்போதுமே இயக்க நண்பர்களை, ஒன்றிய கழக நேரத்தில் நான் என்னுடைய நட்பா உறவா இந்த மக்களை நான் அப்படிதான் நான் எல்லாரோடையும் பழகிட்டு இருக்கிறேன். 4-5 நாட்களுக்கு பிறகு புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வர்றப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வமா என்னை பார்க்க வர்றாங்க. இது எப்போது எங்களுக்கான பாண்டிங்க. நான் புதுக்கோட்டையில உங்க மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு பல காலத்துல மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாரா இருக்கட்டும், எந்த துணைக்கோள் நகரமா இருக்கட்டும், எல்லா வளர்ச்சி திட்டங்களுக்கும் துறைன்னு இருக்கேன். என் மேல எப்போதுமே மக்களும் பிரியமா இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகளும் பிரியமா இருப்பாங்க. இவ்வளவுதான். நீங்க பரபரப்பா நீங்க கேட்கிற அளவுக்கு தயவு செய்து செய்திகள் எதுவும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.